ஒரு சிக்கலான வட்டி கணக்க மனப்பாடம் பண்ணாம சில நொடிகளிலேயே விடை கண்டுபிடிக்க ஒரு சூப்பர் வழிய கத்துக்க போறோம். வாங்க அசல் தொகைய எப்படி உடனே கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கணக்குல ஃபார்முலாக்களை மனப்பாடம் பண்றது அப்போதைக்கு உதவலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கணக்க வேணும்னாலும் நம்மால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். இந்த முறைய பயன்படுத்தினா வெறும் வினாடிகள்ல அசல் தொகைய நம்மால கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்க்கலாமா? சரி, இதோ நம்ம கேள்வி. எந்த அசல் தொகை வருஷத்துக்கு 4% வட்டியில 3 வருஷத்துல 570 ரூபாயா மாறும்? இங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த ஆரம்ப பணம். வழக்கமா நாம அசல் பணத்திலிருந்து மொத்த தொகையை கண்டுபிடிப்போம். ஆனா இங்க விஷயம் அப்படியே உல்டா. நமக்கு கடைசி தொகை தெரியும், ஆனா ஆரம்ப தொகை தெரியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம முன்னாடி போறதுக்கு பதிலா பின்னாடி வரணும். அதாவது ரிவர்ஸ்ல யோசிக்க போறோம். கணக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. இந்த 3 வருஷம்ன்றத ஃபார்முலால பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதனால அதை 7/2 அப்படின்னு பின்னமா மாத்திக்கலாம். இது கணக்க ரொம்பவே சுலபமாக்கிடும். இதோ நாம பயன்படுத்த போற அந்த பவர்ஃபுல் ஃபார்முலா A ஈக்குவல்ஸ் P இன்டூ 1 பிளஸ் RX/100. இங்க ஏன்னா இறுதி தொகை, P தான் நாம தேடுற அசல், R வட்டி விகிதம், T காலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இறுதி தொகை கொடுத்திருந்தா இந்த ஃபார்முலா தான் கரெக்ட். இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ இதுல அப்படியே சரியா பொருத்துவோம். இறுதி தொகை A வந்து 570, வட்டி விகிதம் R வந்து 4, காலம் T வந்து 7/2. பாருங்க, நம்ம சமன்பாடு ரெடி ஆயிடுச்சு. சரி, இப்போ சால்வ் பண்ணலாம். முதல்ல பிராக்கெட் உள்ள இருக்கிறத பாருங்க. 4 பெருக்கல் 7/2. இதுக்கு பதில் 14. இப்போ நம்ம சமன்பாடு 570 ஈக்குவல்ஸ் டு P இன்டூ 1 பிளஸ் 14/100ன்னு அழகா சுருங்கிடுச்சு. அடுத்ததா பிராக்கெட்குள்ள இருக்கிறத கூட்டினா நமக்கு 114/100 கிடைக்குது. இப்ப பாருங்க, 570 ஈக்குவல்ஸ் டு P பெருக்கல் 114/100. இதுதான் முக்கியமான கட்டம். நாம தேடுற அசல் P-ய மட்டும் ஒரு பக்கம் தனியா கொண்டு வரணும். அதுக்கு சமன்பாட்டுல இருக்கிற எண்களை அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போறோம். 570 100ஆல பெருக்கி வர்ற பதில 114ஆல வகுத்தா நமக்கு விடை கிடைச்சிரும். இத செஞ்சா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 500. அப்போ தொடக்கத்துல முதலீடு செய்யப்பட்ட அசல் தொகை 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் தான் 4% வட்டியில 3 வருஷம் கழிச்சு 570 ரூபாயா மாறியிருக்கு. பாத்தீங்களா? ஃபார்முலாவ மனப்பாடம் பண்றதை விட அது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். எவ்ளோ கடினமான கணக்கையும் நம்மால ஒரு புதிர் மாதிரி சுலபமா தீர்க்க முடியும். இது கணக்குக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கும் பொருந்தும்.